அல்லாஹு தாலா தான் தானாக மூசாவாக தோன்றினான். அல்லாஹு தாலா தான் தானாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக தோன்றினான். அல்லாஹு தாலா தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக தோன்றினான். அல்லாஹு தாலா தானாகத்தான் மலையாகவும் மன்றாகவும் குன்றாகவும் தோன்றியிருக்கின்றான் என்ற ஒரு பயங்கரமான ஒரு அகீதா, மிக பயங்கரமான ஒரு கொள்கை இன்று எங்களுடைய சமூகத்திலே பரப்பப்படுகிறது. அல்லாஹு தாலா தானாக அவனாகவே மண்ணாகவும் தோன்றியுள்ளான், மரமாகவும் தோன்றியுள்ளான். அந்த நீதிப்படி, அது சொல்லக்கூடிய நீதிப்படி, அஸ்தக்பிருல்லாஹ் அல்-அஸீம், நானும் அல்லாஹ் நீங்களும் அல்லாஹ். இந்த நிலைக்கு முஸ்லிமை கொண்டு வந்து வைத்து அவனை 100க்கு 100 முஷ்ரிக்காக, காபிராக, இஸ்லாமிய மறுப்பாளனாக மாற்றக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சிந்தனையும் எங்களுடைய சமூகத்திலே தற்பொழுது தாண்டவமாடிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலாவுக்கு வாஜிபான பண்புகள், அல்லாஹு தாலாவுக்கு முஸ்தகிலான பண்புகள், இவைகளை எல்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இந்த கிதாபுகள், இந்த கிரந்தங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு நிலை இலங்கையில் பல அரபிக் கல்லூரிகளிலும் இந்த நூல்கள் அனைத்தும் போதிக்கப்பட்ட போதிலும் உலமாக்களில் ஒரு சாரார் என்று முஜஸ்ஸிமீன்களாக, அல்லாஹ்வுக்கு கையும் உண்டு, அல்லாஹ்வுக்கு காலும் உண்டு, அந்த கைகளில் விரலும் உண்டு, இன்னும் என்னமோ உண்டு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எமது உலமா பெருமக்கள் நூருல் அலாமை படித்தவர்கள், உம்முல் பராஹினை படித்தவர்கள், ஜௌஹரு தௌஹீதை படித்தவர்கள், ஷரஹு அகாயிதுன் நஸவியை படித்தவர்கள் தான் எல்லோரும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ வேறு வேறு காரணங்களுக்காக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று இந்த தஜ்ஸீம் பாடசாலைகளில் கூட படித்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு நாங்கள் முஸ்லிம் சமூகம் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். எம் இசட் முஹம்மத் பாரி அவர்களின் சுருக்கமான அறிமுகம். 1951ஆம் ஆண்டு பிறந்த அல் ஹாஜ் மௌலவி எம் இசட் முஹம்மத் பாரி அவர்கள் காலி நவீன முஸ்லிம் வித்யாலயத்தில் ஆரம்ப கல்வியையும், மாத்தரை நூரானியா மற்றும் காலி அல் பஹஜத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரிகளில் மார்க்க கல்வியையும் பயின்றார். அரபு கல்லூரி மற்றும் அரச பாடசாலை ஆசிரியராக பணியாற்றிய இவர் சவூதி அரேபியாவிலும் கொழும்பிலும் அமைந்துள்ள தூதரகங்களில் மொழிபெயர்ப்பாளராக சேவையாற்றினார். மேலும் ஆங்கிலம், அரபு, தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் சத்திய பிரமாண மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கினார். காலி அல் ஆலியா அரபு கல்லூரியின் பணிப்பாளர், மஜ்லிசுல் உலமா காலி மற்றும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா காலி கிளையின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். ஷாசுலியா தரீகாவின் கலீஃபத்துல் குலஃபாவாக ஆன்மீக வழிகாட்டுதலில் ஈடுபட்டு வரும் இவர் பல நூல்களையும் எழுதி கல்வி மற்றும் இஸ்லாமிய அறிவு பணிகளுக்கு தொடர்ந்தும் பங்களித்து வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய பேரருளால் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, முஸ்லிம் பிரமுகர்களே, உங்கள் அனைவருடைய அனுமதியோடும் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபா தோழர்கள், அவர்களின் வழியே என்றும் நடக்கக்கூடிய அனைவர் மீதும்
சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக. இங்கு சமூகம் தந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கட்டார் சர்வகலாசாலை பேராசிரியர் அவர்களே, எமது இந்திய நாட்டின் ஒரு பிரபல பேச்சாளர் ஷதியுதீன் பாக்கி ஹாஜரத் அவர்களே, எமது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய ஷஹ ஹலீஃபா சங்கைக்குரிய அகமது மஹதி அவர்களே, ஷஹ ஹலீஃபா இஹ்சானுத்தீன் நதுமி அவர்களே, அன்புக்கும் மரியாதைக்கும் என்றுமே உரிய உஸ்தாதுமார்களே, நான் சொல்ல விளைவது ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் இந்த இரண்டு வர்க்கங்களையும் அல்லாஹு தஆலா படைத்தது அவனை வணங்குவதற்காகவே என்று அவன் உறுதியாக சொன்னான். ஆக மனித இனமும் ஜின் வர்க்கமும் உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பது அந்த அல்லாஹு தஆலாவை வணங்கும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் என்பது கான்செப்ட் ஆஃப் த ஹோலி குர்ஆன். What is established firmly by Holy Quran. இதில் யாருக்கும் சர்ச்சை கிடையாது. இந்த வணக்க வழிபாடு, வணங்க வந்த மனிதனுடைய வணக்க வழிபாடு, அவனுடைய வணக்க வழிபாடு எந்த விதமாக அமைய வேண்டும் என்பதை ஹதீஸு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், எல்லோருக்குமே தெரிந்த அந்த ஹதீஸ் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. வணங்க வந்த மனிதனுடைய வாழ்வு ஈமான், இஸ்லாம், இஹ்சான் இந்த மூன்றின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது தான் ஹதீஸு ஜிப்ரீல். நாம் அனைவரும் ஆரம்ப காலத்திலே படித்த அந்த ஹதீஸின் அர்த்தம், அந்த ஹதீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஒரு உண்மையை தான், இந்த மூன்றும் தான் இஸ்லாத்தின் முக்கிய அடிப்படைகள். இந்த மூன்றின் அடிப்படையில் தான் மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும். மனிதனுடைய வழக்கம் அல்லாஹு தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவனுடைய வணக்கம் இந்த மூன்றின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற கான்செப்ட் இந்த ஹதீஸின் மூலமாக நிறுவப்படுகிறது. அன்பார்ந்த கனவான்களே, வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப லிதுபையின லின்னாஸ், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபியே நாயகமே, இந்த திருமறையை உங்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம், இறக்கி வைத்தோம், உங்களுக்கு நாம் தந்தோம். லிதுபையின லின்னாஸ், உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வின் மூலமாக உதாரண புருஷராக, அதே போன்று பிரசாரத்தின் மூலமாக, அங்கீகரிப்பின் மூலமாக அக்வாலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஃஆலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅக்ரார் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மூன்றின் மூலமாக சிறந்த வாழ்க்கையை, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வணக்க வாழ்க்கையை மனிதருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக உங்களுக்கு நாம் இந்த குர்ஆனை அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வதன் மூலமாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையே மனித இனத்துக்கே முன்மாதிரியாகத்தான் அமைந்திருக்கின்றது. அவ்வாறாயின் வணங்க வந்த மனிதன் எவ்வாறு வணங்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். ஹதீஸ்களின் மூலமாக செய்து காட்டினார்கள். தங்களுடைய செயல்களின் மூலமாக அங்கீகரிப்புகளின் மூலமாகவும் செயல்படுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவற்றுள் இன்று எங்களுடைய விடயத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் தலைப்புக்குரியது என்ன தெரியுமா? அல் ஈமானு பில்லாஹ், அல் அகீதத்து ஸஹீஹா, சரியான அகீதா. அகீதா என்ன? அகீதா என்றால் என்ன அர்த்தம்? அகீதா என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் எமது நம்பிக்கை, எமது இறை நம்பிக்கை. எது சரியான அகீதா என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த சந்தர்ப்பம். அந்த புத்தகம்தான் அல் அகீதத்து ஸஹீஹா. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த கனவான்களே, பெரியார்களே, உலமாக்களே, சாதாத்துமார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அகீதா விடயத்தில், எமது நம்பிக்கை விடயத்தில் பல தரப்பினர் தோன்றி, பல ஃபிர்காக்கள் தோன்றி, பல கொள்கைகளை அவர்கள் பரப்பினார்கள். இந்த குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் இஸ்தாபித்த இந்த சரியான அகீதாவுக்கு விரோதமான முரணான பல அகீதாக்களை இஸ்லாமிய வரலாற்றில் சொருகினார்கள். எவ்வளவுதான் எதைத்தான் சொருகினாலும் அஸ்ஸவாதுல் ஆலம், உலக முஸ்லீம்களில் பெரும்பாலான முஸ்லீம்கள், அல் உம்மத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய இந்த சமூகம், எல்லா பெரும்பாலான முஸ்லீம்களும், பெரும்பாலான முஸ்லீம் நாடுகளும் 1400 ஆண்டு வருட காலமாக தோன்றிய அனைத்து இமாம்களிலும் முக்கியமான இமாம்கள் ஏற்றுக்கொண்ட, அனுமதித்த, ஒப்புதல் வழங்கிய ஒரே அகீதா தான் அல் அகீதத்துல் அஷ்அரியா வல் மாதுரிதியா. இந்த அஷ்அரியா அகீதா தான் சரியான அகீதா. அது சரியான அகீதா என்று நான் அடித்து சொல்வதற்குரிய ஆதாரம் என்ன தெரியுமா? லா யஜ்தமிஉ உம்மத்தி அலல் லலாலா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்து வழிகாட்டின் மீது ஒன்று சேராது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய நாகரிகத்தை, இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் தோன்றிய மகோன்னத மகான்களில் முக்கியமானவர்கள் எல்லோருமே அனுமதித்த, ஒப்புதல் வழங்கிய அகீதா தான் அஷ்அரியா அகீதா. இந்த அஷ்அரியா மாதுரிதியா அகீதாவுக்கு விரோதமான பல சொருகல்கள் வந்தன, வராமல் இல்லை. இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கலாமுல்லா என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று. அல்லாஹு தஆலா முத்தகல்லிம் என்பதும் அல்லாஹு தஆலாவுடைய சிஃபத்துகளில் ஒன்று. இந்த கலாமோடு சம்பந்தப்பட்டது தான் இன்று நாங்கள் வைத்து ஓதக்கூடிய இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா? படைக்கப்பட்ட ஒரு முஹதஸா என்ற ஒரு பிரச்சனையை தோற்றுவித்தார்கள். இந்த பிரச்சனை அகீதாவது சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று பல மகோன்னத மகான்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள்.
காரணம், அந்த அகீதாவை இந்த குர்ஆன் கலாமுல்லா, இது மஹ்லூக் என்ற இதை தொகுத்தவர்கள், இதை முன்கொண்டு வந்தவர்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்டார்கள். அரசாங்கமும் அந்த பக்கம் இருந்தது. கமான அத்ததக்கரு, அந்த காலகட்டத்தில் இருந்த ஹலீஃபா அந்த கொள்கையினரை சார்ந்தவராக இருந்தார். இதனால் இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலங்கிடப்பட்டு மன்னருடைய சமூகத்துக்கு அழைத்து வரப்பட்டார். ஆனால் விட்டு கொடுக்கவில்லை. உண்மையோடே நின்றார்கள், உண்மையே சொன்னார்கள். குர்ஆன் மஹ்லூக் இல்லை, இந்த குர்ஆன் இது அல்லாஹு தஆலாவுடைய கலாம் என்ற அந்த உண்மைக்கு அவர்கள் சான்று பகர்ந்தார்கள். 2.5 வருட காலம் மறியலில் வைக்கப்பட்டதன் பின்பு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இதுபோன்று இந்த ஈமான், எங்களுடைய இறைய நம்பிக்கை அகீதாவோடு சம்பந்தப்பட்ட பல குழப்பங்கள் தோன்றின. இப்பொழுது நான் சொன்னது முஅ்தஸிலாக்களுடைய பிரச்சனை. முஅ்தஸிலாக்களுடைய மற்றொரு பிரச்சனை என்ன தெரியுமா? யுகத்திமூனல் அக்ல அலன் நக்லி. அவர்கள் எந்த நேரத்திலும் பகுத்தறிவோடு இருந்து கொள்வார்கள். பகுத்தறிவுக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள், குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ அல்ல. இவர்கள் முஅ்தஸிலாக்கள். இந்த முஅ்தஸிலாக்களுடைய பெரும் நீண்ட பிரச்சனைகளை இஸ்லாமிய உலகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் சவால் தான் இந்த முஅ்தஸிலாக்களுடைய பிரச்சனை. இதுபோல நாங்கள் வரலாற்றை பார்க்கும் பொழுது இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் தஹ்ரீயுன்களுடைய பிரச்சனை, தபிஐயுன்களுடைய பிரச்சனை. யாரு தஹ்ரீயூன்? தஹ்ரீயூன் என்பது அல்லாஹ் என்று ஒன்று இல்லை, காலமேதான் கடவுளப்பா, இந்த காலம்தான் கடவுள் என்ற கொள்கையிலே இருந்தவர்கள் தான் தஹ்ரீயூன்கள். தபிஐயுன்கள் யார்? தபிஐயுன்கள் இயற்கைவாதிகள். என்ன சொன்னார்கள்? காற்று, தண்ணி, நெருப்பு, மண், இந்த நாளும் தான். இந்த நாளுக்கு அப்பால் நீங்கள் சொல்லக்கூடிய இறை சக்தி குத்ரத்துல்லாஹ் என்ற ஒன்று கிடையாது. தபிஐயூன் இது ஒரு கொள்கை. இவைகளை எல்லாம் அடக்கி ஒடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு. அன்பார்ந்த கனவான்களே, குறிப்பிட்ட ஒரு நேரம்தான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாங்கள் வாழக்கூடிய முஸ்லீம்கள், தற்காலத்தில் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்கள் அகீதா சம்பந்தமாக எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன? என்ன சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது? முக்கியமான ஒரு சவால் தான் தஜ்சீம் பிரச்சனை, தஸ்பீஹ் பிரச்சனை. என்ன தஜ்சீம் பிரச்சனை, என்ன தஸ்பீஹ் பிரச்சனை என்றால், அஷ்அரியா அகீதாவின்படி மஹ்மா தஸவ்வர்த ஃபீ பாலிக ஃபஹுவ பிஹிலாஃபி தாலிக. அல்லாஹ்வை பற்றி நீ உன்னுடைய உள்ளத்திலே எப்படித்தான் நீ சித்தரித்து பார்த்தாலும் அந்த எந்த சித்தரிப்புக்கும் அடங்காதவன் தான் அல்லாஹு தஆலா என்பதுதான் அஷ்அரியா அகீதா. அல்லாஹு தஆலாவுக்கு உருவம் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த விதமாக எல்லாம் அஷ்அரியா அகீதாவில் அல்லாஹு தஆலாவுடைய சிஃபாத்துகள் மிக தெளிவாக எமக்கு படித்து தரப்பட்டுள்ளன. நூருல் அலாமை படித்தோம். ஆரம்பமாக
ஜவஹரத்து தௌஹீதை படித்தோம், உம்முல் புர்ஹானை படித்தோம், சனூசியை படித்தோம், ஷரஹு அகாயிதுன் நஹ்வியை படித்தோம். எல்லாம் இந்த கிதாபுகள் அனைத்துமே நாங்கள் படிக்கக்கூடிய எங்களுடைய மதரசாக்களில் ஓதக்கூடிய கிதாபுகள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுக்கு வாஜிபான பண்புகள், அல்லாஹு தஆலாவுக்கு முஸ்தஹிலான பண்புகள், இவைகளை எல்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இந்த கிதாபுகள், இந்த கிரந்தங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு நிலை இலங்கையில் பல அரபிக் கல்லூரிகளிலும் இந்த நூல்கள் அனைத்தும் போதிக்கப்பட்ட போதிலும் உலமாக்களில் ஒரு சாரார் என்று முஜஸ்ஸிமீன்களாக அல்லாஹ்வுக்கு கையும் உண்டு, அல்லாஹ்வுக்கு காலும் உண்டு, அந்த கைகளில் விரலும் உண்டு, இன்னும் என்னமோ உண்டு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் எமது உலமா பெருமக்கள். நூருல் அலாமை படித்தவர்கள், உம்முல் பராஹினை படித்தவர்கள், ஜவஹரு தௌஹீதை படித்தவர்கள், ஷரஹு அகாயிதுன் நஹ்வியை படித்தவர்கள் தான் எல்லோரும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ வேறு காரணங்களுக்காக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று இந்த தஜ்ஸீம் பாடசாலைகளில் கூட படித்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு நாங்கள் முஸ்லீம் சமூகம் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். தஜ்ஸீம் பிரச்சினை, தஷ்பீஹ் பிரச்சினை, இது போன்று குளோபலைசேஷன், இந்த உலகத்தோட ஒரு பகுதி தானே நாங்களும். அப்படி என்றால் அங்கேக்கு வார மண்டையடியில் ஒரு பகுதி இங்கேக்கும் வரத்தான் செய்யும். செக்குலரைசேஷன் என்ன செக்குலரைசேஷன் என்றால் என்ன? மார்க்க சார்பற்ற போதனையாக இருக்கலாம், மார்க்க சார்பற்ற அரசாங்கமாக இருக்கலாம். மார்க்க சார்பு அற்றது என்பதுதான் செக்குலரைசேஷன் என்பதன் அர்த்தம். கொஞ்சம் விளங்கப்படுத்த நான் சொல்றேன். செக்குலரைசேஷன் எப்படி தெரியுமா? இப்போ நான் இப்போ பேச சொல்ல குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்குது, ஹதீஸில் இப்படி சொல்லியிருக்குது, அதனால் we have to accept it concept சொன்னால் போல செக்குலரைசேஷனுக்கு அது போல. செக்குலரைசேஷன் என்ன தெரியுமா? அறிவு ரீதியாக மாத்திரம், சயின்டிபிக்கலி மாத்திரம், அறிவு ரீதியாகத்தான் எல்லாவற்றையும் நாங்கள் முன்வைக்க வேண்டும். அறிவு ரீதியாகத்தான் நாம் எல்லாவற்றையும் விளங்க வைக்க வேண்டும். அறிவு ரீதியான அந்த முன்னெடுப்புகளுக்கு அமைவாகத்தான் எங்களுடைய எல்லாமே அமைய வேண்டும் என்பதுதான் செக்குலரைசேஷன். சவுதி அரேபியா மக்கமா நகர் மனவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63 வருட காலத்தில் படாத பாடுபட்டு ஸ்தாபித்த இஸ்லாம். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து ஸ்தாபித்த இஸ்லாம். இந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை எல்லாம் பக்கம் தள்ளி சவுதி அரேபியா என்று செக்குலரைசேஷனுக்கு போவதென்றால் என்ன அர்த்தம்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அதுபோதாக மறுபக்கமாக ஆப்ரஹாம் அக்கோர்ட். வாட் இஸ் திஸ் ஆப்ரஹாம் அக்கோர்ட்? ஆப்ரஹாம் அக்கோர்டுன்னு சொன்னால் எங்கள் டாக்கள் எல்லாருக்கும் மிச்சம் பேருக்கும் புதுசாக இருக்கும். என்ன தெரியுமா அந்த அக்கோர்ட்? பறிச்செடுத்த பலஸ்தீனை கொடுக்காம இந்த பலஸ்தீனை அப்படியே வச்சுக்கொண்டு இஸ்ராயலும் கூட சம்மதமாக சாதாரணமாக பிரச்சனையின்றி வாழ வேண்டும் என்ற அடிநோக்கை உள்ளே வைத்து ஆப்ரஹாம் அக்கார்ட் என்ற ஒன்றை அமெரிக்கா தயார் செய்தது. முதலாக இஸ்ராயல் அங்கீகரித்தது.
இரண்டாவதாக UAE அங்கீகரித்தது. இந்த அக்கோடில் நாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிவந்த பிள்ளைகள் அல்லவா? நாம் எல்லாம் இஸ்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியே வந்த மக்கள் அல்லவா? நாம் முஸ்லிம்கள் என்றும் நாம் கிறிஸ்தவர்கள் என்றும் வேறு வேறு பெயர்களில் நாம் ஏன் வேறுபட வேண்டும்? ஏன் நாங்கள் சிக்கல் பட வேண்டும்? இவைகளை பக்கமாக ஒதுக்கிவிட்டு நாம் ஒற்றுமையாக வாழலாமே என்றுதான் அந்த கோட் சொல்கிறது. அந்த கோடையும் இன்று எமது உலமாக்கள் மத்தியில் அறிமுகம் செய்கிறார்கள். விஷயங்கள் சரியாக தெரியாத உலமாக்கள் கூட பின்னே செல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். இந்த அகீதத்து ஸஹீஹா என்ற இந்த புத்தகம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய இறை நம்பிக்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அமைத்துக் கொள்வது சரி, ஷரியா அகீதாவின் கோட்பாடுகள் என்ன என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தொடர்ந்து உண்மையின் வெளிச்சம் என்ற ஒரு நூலும் அத்தோடு இருக்கின்றது. கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். தற்கான பிரச்சனைகள் அங்கு ஆராயப்படுகின்றன. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அங்கு கொடுக்கப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நூலை சத்திய இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக, இந்த அஷாரியா அகீதாவை காப்பாற்றுவதற்காக, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த முஸ்லீம்களை வேறு வேறு பக்கங்களுக்கு சென்று விடாமல் காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் செய்துள்ள அந்த நன்முயற்சியை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தின் ஊடாக லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் கைருன் லக மினத் துன்யா வ மா ஃபீஹா. சையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமனுக்கு அனுப்பிய பொழுது லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன், ஒரு மனிதர் உங்களால் நேரு வழி வருவது இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதை விட மேலானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அது போன்றுதான் இந்த புத்தகத்தின் மூலமாக இதனை வாசித்து தெளிவு பெற்று ஒரு மனிதன் தன்னுடைய அகீதாவை இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வது, சரிபடுத்திக் கொள்வது பெரும் செய்தி. நேரம் முடிந்து விட்டது என்றாலும் அன்பார்ந்த கனவான்களே, பெரியார்களே, மற்றுமொரு சவால் தான் என்று நாங்கள் எங்களுடைய உலமாக்கள் ஈடுபட்டு போகக்கூடிய ஒரு சவால் தான். அல்லாஹு தஆலா தான் தானாக மூசாவாக தோன்றினான். அல்லாஹு தஆலா தான் தானாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக தோன்றினான். அல்லாஹு தஆலா தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக தோன்றினான். அல்லாஹு தஆலா தானாகத்தான் மலையாகவும் மன்றாகவும் குன்றாகவும் தோன்றியிருக்கின்றான் என்ற ஒரு பயங்கரமான ஒரு அகீதா, மிக பயங்கரமான ஒரு கொள்கை இன்று எங்களுடைய சமூகத்திலே பரப்பப்படுகிறது. அல்லாஹு தஆலா தானாக அவனாகவே மண்ணாகவும் தோன்றியுள்ளான், மரமாகவும் தோன்றியுள்ளான். அந்த நீதிப்படி, அது சொல்லக்கூடிய நீதிப்படி, அஸ்தக்பிருல்லாஹல் அஸீம், நானும் அல்லாஹ் நீங்களும் அல்லாஹ், இந்த நிலைக்கு முஸ்லிமை கொண்டு வந்து வைத்து அவனை 100க்கு 100 முஷ்ரிக்காக, காபிராக, இஸ்லாமிய மறுப்பாளனாக மாற்றக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சிந்தனையும் எங்களுடைய சமூகத்திலே தற்பொழுது தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றது. ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அதற்கும் உரிய பதிகள், அதற்கும் உரிய தெளிவுகள் இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லா அகீதத்து ஸஹீஹாவிலும் உண்மையின் வெளிச்சத்திலும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். எங்களுடைய இந்த நன்முயற்சிகளை, அவருடைய முயற்சிகளை, அனைவருடைய முயற்சிகளையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.